ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ராமாவோட 4th எபிசோட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி 3rd எபிசோட ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். ஏன்னா அங்கங்கே காப்பிரைட் இருந்திருக்கும் போல இருக்கு. சீனை கட் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக நம்ம ஹீரோயின் வந்து ஒரு நியூ கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி ஒரு ஹோட்டலுக்கு போகையில் கிம் வந்து ஹீரோயினை வந்து லாட்ஜில் பார்த்துட்டு ஊர் ஃபுல்லாக போய் தப்பாக ஸ்ப்ரெட் பண்ணலான்னு பார்க்குறான். ஃபர்ஸ்ட் போய் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லையில் அந்த இடத்துல நம்ம ஹீரோ அடித்து அவளை பற்றி நீ இனிமேல் தப்பாக சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ப்ராஜெக்ட் விஷயமா தான் சொந்த ஊருக்கு ஹேனான்ற ஊருக்கு ஹீரோயின் வந்திருப்பாங்க. இப்போ இந்த எபிசோட பார்க்கலாம். நம்ம ஹீரோயின் போய் தகராறு பண்ணுறாங்க. அது எப்படி யூன்சு வந்து இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ண போச்சு, அவன் அப்படி பண்ணக்கூடாது, நான் தான் இருக்கேன்ல, அவனுக்கு என்ன அவ்வளோ அவசரம் அப்படின்னு கத்திட்டு இருக்கையில யூன்சு வரான். இங்கே என்ன சத்தம்னு சொல்லி கேட்கையில, ஏண்டா உனக்கு தான் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுல, எதுக்காக நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிற அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்கையில, நீ தான் ஃபர்ஸ்ட் லவ் எண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டல, எல்லாம் முடிஞ்சிருச்சு, நீ இடத்த கலைப்போன, எனக்கு டைமா அது, நான் கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உள்ளே போகிறான். ஹீரோயின் உட்காந்து கதறி கதறி அழுகிறா. ஐயோ இப்படி முட்டாள்தனமாக என் காதலை நான் விட்டுட்டேனே அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் போய் பிரைடை பார்க்கலான்னு சொல்லி போகையில் அவளை போட்டு செம்மாடி அடிச்சிட்டு இருக்கா. கோவத்தெல்லாம் எவ்வளோ தைரியம் தான் ஏன் ஆளை கரெக்ட் பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு தூக்கத்தில் தான் இருந்திருப்பா போல இருக்கு. அவள் ஃப்ரெண்டு முடிய பிடிச்சி அங்கே பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்கா. அடியே விட்டுட்டு என்னடி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் கத்தையில், என்னடி கெட்ட கனவா அப்படின்னு கேட்கையில, ஆமாம் எனக்கு பயங்கரமான ஒரு கெட்ட கனவு, நீ யூன்சு பற்றி எதுவும் நினச்சி கெட்ட கனவு கண்டையா அப்படின்னு ஃப்ரெண்டு கேட்கையில, அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாதுடி, சாதாரண கனவு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சமாளிக்கிறா. இங்கே வந்து ஹீரோயின் ஓடி வரா, நான் ஹேனா வரேன் அப்படின்ற மாதிரி இவ சொல்கிறா. அப்போ வந்து டேரக்டர் ஹவாங்கி கிளம்பிட்டாங்க ஹேனா போகிறதுக்கு. யூன்சோ சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில் டக்குன்னு ஒரு ஃபோன் கால் வருது. கட் பண்ணா சியோக்கும் ஹீரோயினும் வந்து ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ஹேனாக்கு பயங்கரமாக வந்து அடிபட்டு கிடக்கு. அந்த காரில் போயில உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு போல இருக்கு, பார்த்து போக மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பயங்கரமாக கத்திட்டு இருக்கா. ஹேனா சிரிச்சுட்டே சொல்கிறாங்க, நான் உயிர் பொழைச்சதே பெரிய விஷயம் தெரியுமா, நான் வந்து பெரிய ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, என்னால் அந்த டிசைனுக்கு போக முடியாது, அதனால் இந்த ப்ராஜெக்ட் நம்ம ஒத்தி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கத்துறாங்க. ஹீரோயினுக்கு புரிஞ்சிருச்சு நம்ம போக சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு, சரி நான் போகிறேன் அப்படின்ற மாதிரிங்க ஹீரோயின் சொல்லையில், நீ வந்து கூட சியோக்கையும் கூட்டிகிட்டு போ, ஏன்னா அவனுக்கு வந்து எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லையில் ஹீரோயின் திரும்பி பார்க்குறா. இவனையா கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவனும் நான் தான் வருவேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். 2 பேரும் கிளம்பி ஹேனாக்கு போயிட்டு இருக்கையில், கிராமத்து வாழ்க்கையை பற்றி உனக்கு ஒன்றுமே தெரியாது, எல்லாருடைய கண்ணும் நம்ம மேலே தான் இருக்கும், நம்ம பண்ணுற வேலைகள் எல்லாம் குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க, நம்ம என்ன பண்ணுறோமோ நோட் பண்ணுறது தான் உங்களுக்கு மெயின் வேலை, அது போக நீ என் பேரை நீ சொல்லவே கூடாது அப்படின்ற மாதிரி இங்கே ஹீரோயின் சொல்லையில், வேறு எப்படி நான் உன்னை கூப்பிடுறது, பேசாமல் டேரக்டர்னு சொல்லி கூப்பிட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில் இங்கே வந்து வர வேண்டிய இடத்துக்கு வந்துடுறாங்க. இங்கே ஹீரோயின் கண்ணை முழிச்சு பார்த்து ரொம்ப ஷாக் ஆறா. என்னதுன்னு பார்த்தா அவங்களுடைய மோட்டலுக்கு தான் வந்திருக்காங்க. அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ஷாக்கு தாங்கலை. இங்கே எதுக்கு நம்ம வந்திருக்கோம், நம்மளோட சைட் வேறு பக்கம் இருக்குது, நீ காரை ரூட்டை திருப்பு அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கையில், ஏம்மா இங்கே இருந்து உனக்கு ரொம்ப பழக்கமாக கரெக்டாக சொல்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு சியோ கேட்கையில், இல்லை நான் மேப்பில் ஆல்ரெடி பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. சரி வா, நம்ம கிளைண்ட் இங்கே தான் இருக்காரு, அவரை போய் மீட் பண்ணி பேசிட்டு தான் நம்ம சைட்டுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கண்ணாடிலாம் எடுத்து போட்டுட்டு பக்காவாக வந்து உங்கள் அடையாளத்தை மறைச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரே காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியே கெத்தாக ஒரு மாதிரி போல்டாக நடந்து போகிறாங்க. அங்கே வந்து ஹீரோயினோட அப்பா உட்காந்துருக்காரு. அவர் ஹீரோயின் ஒரு மாதிரியாக பார்க்குறாரு. உடனே வணக்கத்தை போட்டுட்டே உட்கார, யார் இந்த பொண்ணு வினோதமாக கண்ணாடி போட்டு முக்காடு போட்டுட்டு வந்திருக்காளே அப்படின்னு பார்த்துட்டே இருக்கையில், ஐயோ கண்டு பிடிச்சிடுறாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பயந்துட்டு இருக்கா. சரி எதுக்கு ஹவாங்கி வராமல் நீங்கள் வந்திருக்கீங்க, எனக்கு ஹவாங்கி மேலே தான் ட்ரஸ்ட் இருக்குது, உங்கள் மேலே ட்ரஸ்ட் இல்லை, இப்போ இடத்த காலி பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஒரு நிமிஷம் நாங்கள் சொல்கிறத கேளுங்க, எங்கள் ப்ராஜெக்டை பற்றி நீங்கள் வந்து கேளுங்க, இந்த பொண்ணு இருக்கா இல்லையா, அவள் மோட்டல் ஓனரோட பொண்ணு, அதனால் வந்து அவளுக்கு எல்லாமே தெரியும், நீங்கள் அவளை ட்ரஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லையில், ஆமாம் நான் வந்து எங்கள் அப்பா ஒரு ஹோட்டல் ஓனர் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லையிலேயே அவருக்கு டவுட் வந்துடுது தான் பொண்ணான்னு சொல்லிட்டு, சரிம்மா அவங்க அப்பா எங்கே ஹோட்டல் வச்சுருக்காரு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கையில் இவ வந்து திரும்பிக்கிறா. அவள் டக்குன்னு சியோக்கு சொல்கிறான், ஒன்றும் இல்லை அவங்க அப்பா வந்து ஒரு 10 வயசு இருக்கையிலே இறந்து போயிட்டாங்களாம், அவள் 10 வயசு இருக்கையிலே அப்படின்னு சொல்லையில் இங்கே ஹீரோயின் கடை கருமமே என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கையில் நம்ம சியோக்கு வந்து ப்ராஜெக்ட் பற்றி எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சிட்டா. சாதாரண இருக்க ஒரு லார்ஜை நம்ம எப்படி ஒரு மினிமம் ப்ரைஸில் வந்து ஒரு ஹோட்டலாக மாற்றுறது அப்படின்ற மாதிரி எல்லா எக்ஸ்ப்ளனேஷனையும் அங்கே பக்காவே கொடுத்துட்ருக்கான். ஹோட்டலுக்கும் மோட்டலுக்கும் என்ன பெருசாக வித்தியாசம், இங்கே MH அவ்வளோதான், நாங்கள் இதெல்லாம் எடுத்துகிட்டு ஹோட்டல் அப்படின்ற மாதிரி வைக்க போகிறோம், எங்களோட பிராண்ட் நேமே அதுதான் அப்படின்ற மாதிரி அங்கே இருக்க ஹெச்சையும் எம்ஐயும் அழிச்சிட்டு இது பேர் தான் மோட்டல், இதை வந்து செலக்ட் பண்ணவங்க வேறு யாரும் கிடையாது, எங்களுடைய மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை காட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் ஒரு மாதிரியாக பார்க்குறாரு ஹீரோயினை. அது போக அந்த ஹோட்டலுக்கு நீங்கள் வேறு ஸ்விம்மிங் பூல் ஒரு கிளப்பு வேணும்னு சொன்னீங்களா, நாங்கள் எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே ஹீரோயின் வந்து மேப் போட்டு காமிச்சிட்ருக்கா. இது மாதிரி ஸ்விம்மிங் பூலில் வந்து நாங்கள் மொட்டை மாடியில் வச்சுருவோம், கிளப்
அப்போ வந்து நாங்கள் கீழே வைப்போம், அப்போ வந்து உங்களுக்கு ரூம்ஸ் கொஞ்சம் கம்மியாகும் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லையில இங்கே என்னன்னு தெரியல அவர் ஒரு மாதிரியாக கண் கலங்கி நம்ம ஹீரோயினை பார்க்குறாரு. ஹீரோயின் வந்து என்னடா இவர் வித்தியாசமாக பார்க்குறாரு, ஒருவேளை நம்ம குரலை பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல. சரி எனக்கு கொஞ்சம் டிஸ்கஷன் பண்ணிட்டு வந்து நான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக ஆகி அந்த ஹோட்டல் கலிஃபோர்னியாவுக்கு மேலே போய் நின்றுட்டு பேசிகிட்டு இருக்காரு தான் ஃப்ரெண்டு கூட. அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் ஹீரோயினோட அப்பா ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு சின்ன பிள்ளையா இருக்கையில், நம்ம ஹோட்டலில் வந்து இருக்கிற அந்த பில்டிங்க்கு மேலே பெரிய ஹோட்டலாக கட்டணும், எனக்கு இந்த ஹோட்டல் பிடிக்கல, ஒரு ஹோட்டல் கட்டி அதில் ஸ்விம்மிங் பூல் வைக்கணும், கிளப்பு வைக்கணும், அப்படியே சூப்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியில் ஹீரோயின் சொல்லியிருப்பா, அப்பா சூப்பர் பிளான்ப்பா செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசில் அவங்க போட்ட பிளான் தான் இது, என் பொண்ணு கொஞ்சம் கூட மறந்து போகாமல் அது அப்படி எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறா பாரு அப்படின்னு சொல்கிறாரு. இவருக்கு தெரிஞ்சிருச்சு தான் பொண்ணுதான்றது. இவன் வந்து சியோ கேட்குறான், வேணா பிளானை சேஞ்ச் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லையில, வேணாம் வேணாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் பக்காவாக செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் பொண்ணுக்கிட்ட யாருன்னே தெரியாத மாதிரி ஹேண்ட் ஷேக் பண்ணுறாரு. பிஸ்னஸ் டீலிங் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் என்ன செய்வா, கை கொடுத்து தானே ஆகணும், கை கொடுத்துட்டு அப்படியே ஹோட்டலுக்கு வெளியே வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறா. அவங்க அப்பா கூட சின்ன வயசில் இருக்கையில் அந்த எம் மட்டும் எரியாது, எதுக்குப்பா எம் மட்டும் எரிய மாட்டுக்கு அப்படின்னு இவ கேட்கல, இல்லைப்பா எம் எரிஞ்சா மோட்டல் சொல்லுவாங்க, ஓ இருந்தால் ஹெச் இல்லாட்டா கூட அது ஹோட்டல்ன்ற மாதிரி வரும், அதுக்காக நான் எனக்கு வந்து ஹோட்டல்னா தான் ரொம்ப பிடிக்கும், காசு சேர்த்து வச்சுட்டு கண்டிப்பாக நான் ஒரு ஹோட்டல் கட்டுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்போ வந்து சைட்டுக்கு தான் வந்திருக்காங்க சியோக்கும் ஹீரோயினும். அங்கே இருக்கிறவங்கள போய் மீட் பண்ணுறாங்க. அப்போ வந்து அவர் கேட்குறாரு, எதுக்காக நீங்கள் கண்ணாடி போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்கல, கண்ணில் கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லல. அவர் கொஞ்சம் பயந்து தள்ளி போகிறாரு, நம்மளுக்கு எதுவும் பறவை இருவி விட்டுறாளோன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பெட்டர் நீங்கள் வந்து ஹோட்டல் கலிஃபோர்னியாவில் தங்கிக்கோங்க, அங்கே சாப்பாடு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லல. ஹீரோயின் வேண்டாம் வேண்டாம் அங்கே நல்லாவே இருக்காது, நம்ம ஒர்க்கர்ஸோட தங்கினா நல்லா இருக்காது, நம்ம ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலாக பார்த்து தங்கிக்கலாம் அப்படின்னு சியோ கிட்ட சொல்லல. சியோ கூட ஓகேன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவங்க காரில் போயிட்டே இருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோவுடைய கார் ஆப்போசிட்டில் வந்திருக்கும். 2 பேருக்கும் பயங்கரமாக ஒரு ஆக்சிடென்ட் நடக்க இருந்திருக்கும். அதை தவிர்த்துருப்பாங்க. நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ வந்து ஜூனியரை தூக்கிட்டு வரதை பார்த்து கோவப்பட்டு அப்படியே வந்து நடந்து போகிறாங்க. ஹீரோ வந்து ஜூனியரை கீழே விட்டுட்டு அவர் ஹீரோயின் கிட்ட போய் எது ஒன்று இங்கே வர வச்சிச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட கேட்குறாரு. இங்கே வந்து ஹோட்டலுக்கு இன்டீரியர் டிசைன் பண்ணுறதுக்காக நான் வந்திருக்கேன், மற்றபடி நான் உனக்காக ஒன்றும் வரல, தேவையில்லாமல் என் வழியில் குறுக்க வந்து என் கிட்ட பயங்கரமாக திட்டு வாங்கிக்கிறாத, அப்புறம் அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது அப்படின்னு சொல்லல. நம்ம ஹீரோ கேட்குறான், நீ எத்தனை நாள் இங்கே இருப்ப அப்படின்னு கேட்கல. நான் திரும்ப அடுத்த கிறிஸ்மஸ் வர வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன், என்னை நீ டிஸ்டர்ப் பண்ணாத, உன் வழியில் நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி இங்கே ஹீரோயின் சொல்லிட்டு போகிறா. ரொம்ப சோகமாக போகையில் சியோக் அப்படியே வந்து அவ பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு மெதுவாக ஸ்லோவாக காரை ஓட்டிட்டு வரையில் 2 பேரும் வந்து ஃப்ளவர் கார்டனில் உட்காந்துட்டு இருக்கையில் சியோ கேட்குறான், அவன் யார் உன்னோட ஃபர்ஸ்ட் லவ் தானே அப்படின்னு கேட்கையில் ஹீரோயின் லவ் மட்டும் கிடையாது அதுக்கும் மேலே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஸ்கூல் படிக்கையில் அந்த கிம் பையன் சின்ன வயசில் நம்ம ஹீரோயினை நிறைய அவங்க பேக்ஸை ஃபுல்லாக அவங்க ஃப்ரெண்ட்ஸை ஃபுல்லாக தூக்கிட்டு வர சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்பான். ஹீரோயின் பொத்துன்னு கொண்டு வந்து போட்டு சண்டை போட்டுட்டு இருக்கையில் நம்ம ஸ்கூலுக்கு வந்து ஒரு நியூ கம்மர் நம்ம கிளாஸ்க்கு வரான் அப்படின்னு ஒரு பையன் சொல்லையில் நம்ம ஹீரோயின் குடுன்னு ஓடி போய் அங்கே இருக்க ஒரு கிளாஸ் மேலே நின்று யாருன்றதை பார்ப்பாங்க. வேறு யாரும் கிடையாது, நம்ம சப்பியான அழகான நம்ம ஹீரோ தான் அங்கே வந்துக்கிட்டு இருக்காரு. பரவாயில்ல இந்த பையன் ஜப்பியாக இருக்கான், நல்லா குண்டாக இருக்கான், நல்லா சண்டை போடுவான் போல இருக்கு, அவனை நம்ம கேங்குள்ளே சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹீரோயின் சின்ன பிள்ளை யோசிச்சிருப்பா. இவன் தான் நியூ கம்மர் அப்படின்ற சொல்லையில் நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு ஏன் பக்கத்தில் வந்து உட்காரு அப்படின்ற மாதிரி பக்கத்தில் இருக்க ஜோவை அடித்து விரட்டி விட்டுட்டு நம்ம ஹீரோவை வந்து உட்கார வச்சிருப்பா. வந்தவொடனே நீ நல்லா சண்டை போடுவியா, எங்கள் கேங்கில் வந்து சேர்ந்துக்கோ, நம்ம நல்லா ஃபைட் பண்ணணும், இங்கே நம்மளுக்கு எனிமிஸ் அதிகமாக இருக்காங்க, நீ சொல்லு என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கல. ஹீரோ இவ யார் பைத்தியமானு யோசிச்சிருப்பான். கண்டிப்பாக எங்கள் கேங்கில் சேர்ந்துக்கிறவல்ல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு எல்லாருக்கிட்டே சிக்னல் கொடுக்குறா, இனிமே இவன் நம்ம ஆளு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே ரகசியமாக வந்து ஓகே ஓகே அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. சின்ன பிள்ளையில நம்ம ஹீரோயின் இப்படி யோசிச்சிருப்பா. டீனேஜில் இருக்கையில் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸே பண்ணியிருப்பான். இது மாதிரி டெஸ்க் மீட்லேருந்து இப்போ வரைக்கும் உன்னை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பான் பர்த்டே அன்னைக்கு. ஹீரோயின் சொல்கிறா, நீ என்னை ப்ரப்போஸ் பண்ணுறப்போ எனக்கு ஒன்றும் வித்தியாசமாக வியர்டாக தெரியல, நீ எனக்கு எப்பயுமே என் சப்பி அழகான டெடி பேர் மாதிரி தான் தெரிக்கிற, என்றைக்குமே நீ என்னோட க்ளோஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அதுக்கும் மேலே அப்படின்ற மாதிரி அவள் சொல்லியிருப்பா. அப்பயே அவங்க 2 பேருக்கும் ஓரளவு லவ் ஓகே ஆகிருக்கும். அப்படி இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் சொல்லையில் சியோக் சொல்கிறான், எதுக்காக அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து நீ இப்படி அவனை திட்டி கரைச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லையில், இல்லை அவங்ககிட்ட நான் எப்பயும் நல்லா தான் இருப்பேன், இப்போ இப்படி இருக்கிறது கூட ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் அப்படின்னு சொல்லையில், சரி ஒன்றை புரிஞ்சிக்கவே முடியல சுத்தமாக, சரி இதெல்லாம் வந்து உன் ஒர்க்கை டிஸ்டர்ப் பண்ணாதா அப்படின்னு சியோ கேட்கையில், என்னோட எய்ம் வந்து எப்பயுமே என் டிசைனை முன்னாடி கொண்டு வரது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்கே ஹீரோ வந்து ஹீரோயின் வந்து இந்த ஹோட்டலுக்கு வருவாளா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருக்கையில் ஜோ தான் வரான். ஜோ வந்துட்டு இங்கே என்ன கான்ஹி இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லையில், உனக்கு யாரடா சொன்னா கான்ஹி இங்கே வந்தது, ஏன்பா ஊரே அது தான்ப்பா பேசிகிட்டு இருக்கு, 10 பேருக்கு மேலே என்கிட்ட சொல்லிட்டாங்க, என்னடா நீ ஒன்றும் தெரியாத மாதிரி பேசுகிற அப்படின்ற
மாதிரி இவன் கேட்கையில நெக்ஸ்ட்டு வந்து வந்தோடனே கான்ஹி வந்தாளா இங்கே அப்படின்னு அவனும் அதை தான் கேட்குறான். என்னடா நீ இப்படி சொல்கிற அப்படின்னு கேட்கையில இதை மாதிரி டெலிவரி பண்ணுற இடம் ஃபுல்லாகவே அவளை பற்றின மட்டும்தான்டா பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பார்பர் ஷாப்லேயே அதான் ஓடிட்டு இருக்கு. கான்ஹி வந்துட்டாலாம், பெரிய ஆளாக வந்திருக்கா தெரியுங்களா, எதுவும் வதந்தியாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோவுடைய அம்மா சொல்கிறாங்க. அப்போ ஹாரூன் சொல்கிறா, அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவளோட வீடு சியோல் நடுவில் இருக்குது, சியோல் மொத்த சியோலும் தெரிகிற அளவுக்கு அவள் பெரிய ஆள் தான், அவள் பெரிய இடத்துல இருக்கா, அவள் நிறைய அவார்ட் வின் பண்ணியிருக்கா, மேகசின்லலாம் வந்து அவளுடைய இன்டீரியர் டிசைன்லாம் வந்திருக்கு, அவள் மிகப்பெரிய ஆள், அது போக அவள் வந்து பாய் ஃப்ரெண்ட் வச்சிருக்கா, டேட்டிங்கும் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லல இப்படி அம்மாவுக்கு பயங்கரமாக வயிறு எரியுது. இங்கே ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஹீரோயினும் சியோக்கும் கிளம்புறாங்க. ஒவ்வொரு ஹோட்டலாக போய் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ரூமும் உருப்படியாக கிடைக்கல. இங்கே ஹீரோயின் சொல்கிறா, அங்கே சத்தம் அதிகமாக இருக்கும், அங்கே நல்லாவே இருக்காது, அங்கே வேணாம் இங்கே வேணான்னு ஒவ்வொரு இடமா சொல்லிட்டு ஃபைனலாக ஒரு இடத்த முடிவு பண்ணிட்டு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் அங்கே உள்ளே போயிட்டு 2 ரூம் புக் பண்ணுறாங்க. சியோ காலையில் பாவம் ரொம்ப அப்பாவியாக ஹோட்டலை விட்டு வெளியே வந்து எதையோ சாப்பிட்டுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் உள்ளேருந்து வாரா. வந்ததுக்கப்புறம் சியோ கேட்குறான், இது மாதிரி நீ நல்லா தூங்குனியா அப்படின்னு கேட்கையில, நான் நல்லாவே தூங்கலை அப்படின்னு சொல்லையில், நானும் தான் அந்த கண்டிஷனில் தான் இருக்கேன், ஏன் வந்து பெட்டர் நம்ம வேறு எங்கேயாவது போகக்கூடாது, ஹோட்டல் கலிஃபோர்னியாக்கே போயிடலாமே அப்படின்னு சொல்லல ஹீரோயின் சொல்கிறா, வேணாம் 3rd கிரேடாக இருக்கும், இதை மாதிரி அங்கே நல்லாவே இருக்காது, அங்கே தண்ணி ஃபெசிலிட்டி நல்லா இருக்காது, எலியெல்லாம் ஓடும், நீட்டாக இருக்காது, க்ளீனாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு போகையில் இங்கே சியோக் நினைக்கிறான், ஒரு பொண்ணு சியோல் வந்துட்டானா அவளோட இருப்பிடத்தை இப்படி மறந்து போவாளா, இவ கிராமத்துக்காரி தானே அப்படின்னு அவன் நினச்சி இங்கே வந்து ஹோட்டலில் தான் காமிக்கிறாங்க. அப்போ ஒர்க்கர்ஸ்லாம் பேசிகிட்டு இருக்காங்க ஹீரோக்கு பின்னாடி. இதை மாதிரி வந்து அந்த மேனேஜர் பொண்ணு நம்மளை ரவ்வும் பகலும் வேலை வாங்கி கொள்றா, அவள் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் இப்படி வேலை வாங்குறாங்களே அப்படின்னு சொல்லி பேசிட்டு எல்லாரும் கிளம்பி போகிறப்போ ஹீரோ சொல்கிறான், அந்த அளவுக்கு இறக்கம் இல்லாமல் எல்லாரையும் வேலை வாங்கிட்டு இருக்காளா, அந்த அளவுக்கு அரகண்டாக மாறிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு கேளு. ஆமாம் ஆமாம், கூட ஒரு பையன் இருக்கான்ல, அவன் செம்மையாக கேம்லிங் விளையாடுவானா, கேம்லிங் போதக்காரனா, கேம்லிங்கே கத்தின்னு கிடப்பானா, ஊரெல்லாம் அப்படி தான் பேசிக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லையில் சொல்கிறான், அவள் நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவள் ஒரு பாலுங்குழியில் விழுகிறத நம்ம பார்க்கக்கூடாது, அவனை பற்றி விசாரிச்சு அவளை கண்டிப்பாக நம்மளை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லல மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு விலகிக்கிறாங்க. இங்கே ஹீரோ வந்து சியோக்கு எப்போ இடத்த காலி பண்ணுவான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான் கார் போகிறத, ஏன்னா அவன் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போகணும்னு இவன் பிளான் பண்ணியிருக்கான். இங்கே ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோவுடைய கிளினிக்கே பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ எப்போ வெளியே போவான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் காத்துட்டு இருக்கையில நம்ம ஹீரோவும் வெளியே போகிறான். அப்படியே அவன் சியோக்கை ஃபாலோ பண்ணி போக நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோவோட கிளினிக்கு வந்து கிளம்பிட்டு இருக்காங்க. இப்படி மாற்றி மாற்றி ஒருத்தர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் உள்ளே போய் பார்க்குறா, அங்கே யாருமே இல்லை. டக்குன்னு வந்து இவ பேர் யோ உள்ளக்க வந்துட்டு கொஞ்சம் வெளியே போறீங்களா கிளினிக்கை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவரோட டாக்டர் கோட்டை எடுத்து மாட்டா. நம்மளே வெளியே போக சொல்கிறா பாருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் முறைச்சி பார்க்கல அவள் சிரிச்சுக்கிட்டே அப்படியே அழகாக டாக்டர் கோட்டை மாட்டுறதை பார்த்துட்டு எவ்வளோ ப்ரிட்டியாக இருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பொறாமப்பட்டு இருக்கா. ஹீரோயின் கேட்டிருப்பா, அவங்களுடைய சீனியர் டாக்டர் எப்படின்னு சொல்லிட்டு, அவர் ரொம்ப அழகானவர், அவர் ரொம்ப கைண்டான பர்சன், நீங்கள் பார்க்கணுமா, அங்கே பாருங்கள் அந்த ஃபோட்டோவில் அவர் இருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோயின் போய் அப்படியே அந்த ஃபோட்டோவை பார்த்தா அவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த கிளினிக்கை ஓப்பன் பண்ண ஃபோட்டோ இருக்குது. இதை பார்த்தா ஹீரோயினுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்த அந்த பூனைக்குட்டி இருக்குது, அந்த பூனைக்குட்டியை வந்து அவள் ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கையில அவள் வளர்த்த பூனை இல்லையா, அது ரொம்ப அன்பாக நடந்துக்குது. இதை பார்த்த யோக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, அந்த பூனை யார் கூட சேராதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கே தெரியாமல் டக்குன்னு ஹீரோயின் பார்க்கும், சாரி உங்கள் அனுமதி இல்லாமல் நான் எடுத்துட்டேன், உங்களுக்கு பிடிக்கலனா வேணால் டெலீட் வேணால் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஃபோனை கொடுக்குறா. இன்னும் வாங்குறா. வாங்கி பார்த்துட்டு அவள் எதுவுமே செய்யலை. அவளுக்கு ரொம்ப மனசு இங்கே கஷ்டமாக இருக்குது. அதனால யோகிட்ட சொல்லாமையே அவள் பூனையை பார்த்துட்டு இருக்கா. அந்த டைம்லேயே இவள் வந்து ஃபோனை கீழே வச்சுட்டு இவ இடத்த காலி பண்ணுறா. இங்கே சியோக்கு வந்து அப்படியே போயிட்டு இருக்கா சியோலுக்கு. அப்போ ஹீரோ வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கையிலே நம்ம சியோக்கு திருதுப்புன்னு வண்டியை நிப்பாட்டிட்டு பார்க்குறான். அங்கே ஒரு நாய்க்குட்டி வந்து எதுலேயோ அவன் செயின் மாட்டிக்கிட்டு அது ரொம்ப அடிபட்டு நின்றுட்டுருக்கு. அதை போய் அவன் பார்க்கையில இங்கே ஹீரோவும் வெளியே வரான். இவன் என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கையில அது ஒரு சாக்கடைக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கு. நம்ம சியோக்கு வந்து அப்படியே சாக்கடைக்குள்ளே இறங்கிறான். ஹீரோ வந்து அதை கட் பண்ணுற கட்டிங் பிளேட் வச்சிருக்கான் போல இருக்கு. அதை எடுத்துகிட்டு வந்து டக்குன்னு கட் பண்ணி விட்டுறான். சியோக் பார்த்துட்டு வந்து இந்த நாய்க்குட்டி எப்படியாவது காப்பாற்றிடுங்க, இது ஒரு வெட்டரி டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போங்க, நான் எவ்வளோ செலவானாலும் காசு கொடுத்துட்றேன் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லல, நானே ஒரு வெட்டினரி டாக்டர் தான், நான் பார்த்துக்கிறேன் இந்த நாய்க்குட்டியை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கேட்க போவான். உங்ககிட்ட உன்னை கேட்கவான்னு சொல்லிட்டு என்னப்பா கேளுன்னு சொல்லல, எதுவுமே சொல்லலை. அதோட ஹீரோ வந்து கிளினிக் வந்துட்டான். இங்கே அந்த நாய்க்குட்டியை கட்டெல்லாம் போட்டுட்டு இருக்கையில அப்போ வந்து ஒருத்தர் சொல்கிறாரு, கான்ஹியும் அந்த பையனும் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க, அந்த பையன் நல்ல பையனாக மட்டும் இருக்கணும், கெட்ட பையனாக இருந்துடக்கூடாது அப்படின்னு இவர் சொல்லையில் ஹீரோ சொல்கிறான், அந்த பையனை பற்றி எனக்கு நல்லா தெரியும், நல்ல பையன் தான், நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறம் இந்தாங்க நம்ம கேன்ஹி வந்து இதை மாதிரி ஒருத்தவங்களோட ரொம்ப க்ளோஸாக இருந்துச்சு, அந்த வீடியோ பாருங்கன்னு சொல்லி கொடுக்குறான். அந்த வீடியோ வந்து நம்ம ஹீரோ பார்த்துட்டே இருக்கையில் அது நம்ம ஹீரோயின் தான். அதை பார்த்து ஹீரோ டக்குன்னு வந்து அந்த இடத்த விட்டு காலி பண்ணுறான். ஏன்னா ஹீரோயினை பார்க்குறதுக்காக அவன்
போகிறான், ஹீரோயின் நம்மளுக்காக தான் இங்கே வந்திருக்கான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் போகையில் அவங்க சைட்டுக்கு போயிட்டு மிஸ் மேனேஜர் இருக்காங்களா அப்படின்னு தான் கேட்டிருப்பான். ஏன்னா கான்ஹின் கூட சொல்லியிருக்க மாட்டான், அவள் தான் யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருப்பா அவள் ஐடென்டிட்டியை. இதை மாதிரி வந்து அவங்க 2 பேரும் சியோல் போயிருக்காங்க சேர்ந்து, எனக்கு எங்கே இருக்காங்கன்னு தெரியாதுப்பா அப்படின்னு சொன்னோடனே சரி என்னை மன்னிச்சிடுங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இடத்த காலி பண்ணிவிடுவான். இங்கே வந்து சியோக்கு வந்து ஒரு ஷோரூமில் வந்து ட்ரெஸ் போட்டு பார்த்துட்டு இருப்பான். நான் ஸ்டைலை மாற்ற போகிறேன் அப்படின்ற மாதிரி நம்மளோட ஜெனிஃபர் கிட்ட சொல்லையில் ஜெனிஃபர் சொல்கிறா, என்னால் நம்பவே முடியல, நீ உன்னோட ஸ்டைலை மாற்ற போறியா, எதுக்காக இப்படி மாறிட்ட, அந்த கிராமத்தில் நீ ஒரு வாரம் கூட தாங்க மாட்டேன்னு சொல்லி நினச்சேன், அவளுக்காக தானே நீ இவ்வளோ மாறிட்ட அப்படின்னு சொல்லையில் ஆமாம் அவளுக்காக தான், அவளுக்காக அப்படின்ற மாதிரி அவங்களுக்காக அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு ஹவாங்கியை தான் காட்டுறாங்க. ஹவாங்கி கேட்குறாங்க எப்படி ஒர்க்கெல்லாம் போகுது அப்படின்னு சொல்லி கேட்கல, ரொம்ப நல்லாவே போகுது, இதை மாதிரி டிசைன் அவங்க எதுவும் மாற்றிட்டாங்களே ஒன்றும் பிரச்சனை இல்லையே ஓனருக்குன்னு சொல்கிறப்போ அவள் பண்ண டிசைன் தான் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி நான் கால் குணமானோடனே நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன், நீங்கள் அது வரைக்கும் பார்த்துக்கோங்க. சரி ஹீரோயின் அங்கே எப்படி தான் இருக்கா, போகமாட்டேன்னு சொல்லி அடம்பிடிச்சாலே அப்படின்னு சொன்னால் இங்கே நம்ம ஹீரோயின் சோஜுவை ஊற்றி பயங்கரமாக குடிச்சிட்டு இருக்காங்க. அவள் எவ்வளோ அழகாக இருக்கா, அவள் எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னையே வெளியே போக சொல்லியிருப்பா கிளினிக்கை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்ப அழுதுகிட்டு இருக்கா. நிஜமாலே நம்ம ஹீரோயின் அப்படி டிஷ்யூ பேப்பர்லாம் ஓட்டிட்டு என்னை விட்டு போயிட்டான், லவ் எனக்கு கிடைக்காம போயிடுச்சு அப்படின்ற மாதிரி பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கையில் இங்கே ஹீரோ வந்து ஹீரோயினோட வீடியோ தான் வச்சு பார்த்துட்டு இருக்கான். கரெக்டாக வந்து ஜோ ஃபோன் பண்ணி இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வா அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோ போய் பார்க்குறாங்க. ஹீரோயின் குடிச்சிட்டு மட்டை ஆயிட்டா. என்னடா கான்ஹி தான் உங்களை கால் பண்ணி வர சொன்னாலா அப்படின்னு கேட்டால் அவள் எங்கே கால் பண்ணா, இங்கே பண்ண அலப்புறையில் இங்கே ஓனர் தான் கால் பண்ணி எங்களை வர சொன்னார், நீ வந்து உட்காரு, நீ எதுவும் சாப்பிட்ருக்க மாட்டேன், உனக்கு நான் ஏதாவது ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லல. அவள் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கா. பாவண்டா இங்கே வந்ததுலேருந்தே அவள் தூங்கலான்னு நினைக்கிறேன், அவள் எப்படி தூங்குறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா சரி கண்ணாடி கழட்டையில் பொத்துன்னு வந்து நம்ம ஹீரோ மேலே சாஞ்சிடுறாங்க. அவனுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல, அப்படியே மடியிலையும் படுத்துடுறாங்க. அப்படியே ஸ்டன் ஆகி போய் இருக்கான். அவள் சும்மா படுக்காமல் அப்படி இப்படின்னு மண்டையை உருட்டிட்டு இருக்கையில் அவளை எழுப்பி விட்றா கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு வந்து இங்கே ஜோ சொல்லிட்டு இருக்கையில் நம்ம ஹீரோயின் திரும்பி படுத்துக்கிறாங்க. அது ஒரு மாதிரி நம்ம ஹீரோக்கு அன்கம்ஃபர்டபுளாக வேற இருக்குது. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்பா நான் பில் கட்ட போகிறேன்ப்பா நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே ஹீரோக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. எழுப்பவும் மனசு வரல, இவ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இவனுக்கு தோணுது. கண்ட்ரோல் யோர் செல்ஃப் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயின் உப்பு முட்டை தூக்கிட்டு போய் அவளுடைய அந்த ஹோட்டல் கலிஃபோர்னியாவுக்கு தூக்கிட்டு வரான். அப்போ வந்து அவங்க அப்பா பார்த்துட்டு இருக்கையில இவ ரொம்ப தூங்கி விழுந்துட்டான், நான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி போய் சொல்லிட்டு இருக்கான் அப்பா கிட்ட. சரிப்பா ரூமுக்கு வந்து கூட்டிகிட்டு போ அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இங்கே ஃப்ரெண்டு வந்து உங்கள் பொண்ணு 4 பாட்டில் சரக்கு அடிச்சிட்டா அப்படின்ற மாதிரி சிக்னல் காட்டிகிட்டு இருக்கான். என்னது 4 பாட்டிலா, அப்படின்னடா என் பொண்ணுக்கு சோகம் அப்படின்ற மாதிரி இவர் ஆச்சரியப்படுறாரு. ஹீரோயினை கொண்டு போய் பெட்டில் போய் படுக்க போட்டுறாரு. இங்கே வந்து அப்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே எட்டி பார்த்துட்டு இருக்கையில ஹீரோயின் வந்து ஷர்ட்டை பிடிச்சி நீ எங்கேயுமே போயிடாத அப்படின்னு சொல்லையில் அவங்கெல்லாம் போயிடுறாங்க ரூமை விட்டு வெளியே. இங்கே வந்து நம்மளோட சியோக்கு வந்து எங்கள் ஹீரோயின் அப்படின்னு ஒர்க்கர்ஸ்கிட்ட கேட்டுட்டு இருக்கையில் அவங்க உங்களோட தானே சியோல் வந்தாங்க, நான் அப்படித்தானே சொன்னேன், அவங்கள தேடி நிறைய பாய்ஸ் வந்தாங்க, அவங்க கிட்ட வந்து நீங்கள் சியோல் போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன், ஆனால் வந்து அவங்க எல்லாரும் அவங்கள தம்பா தேடி வந்தாங்க அப்படின்னு சொல்லையில் நம்ம சியோக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறா. இதை மாதிரி வந்து ஹீரோயினை காணோம், அவளை உடனே தேடுங்க, பசங்க ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு போயிருக்காங்க, தயவு செய்து தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில் இவர் கூலாக வந்து குரூப்பில் சேட் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோயின் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கையில் அவள் குடிச்சிட்டு மட்டாயை கடந்தா ஒரு பாரில் அப்படின்னு வந்து இவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு சியோ கிட்ட. என்ன சொல்கிறீங்க, ஃபோனில் அசால்ட்டாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அவள் தேடுங்க அப்படின்னு சொல்லல, நீ ஏன்ப்பா அர்ஜென்ட் படுற, இது ஒரு சின்ன கிராமம் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேறு எங்கேயும் கிடையாது, ஹோட்டல் கலிஃபோர்னியாவில் தான் இருக்கா, 4 கேங்ஸ்டர்ஸ் தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்க, அவளோட கேங்கு தான், போய் அங்கே போய் பார்த்தனா தெரியும் அவள் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு. என்னடா இது போலீஸ் ஸ்டேஷனாக வேறு என்னதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில் இங்கே ஹீரோ வந்து அவங்க வந்து ஒரு டார்ச் லைட் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க ஃபர்ஸ்ட் எபிசோடில். அந்த டார்ச் லைட்டை எடுத்து நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை அப்படியே பார்க்குறாரு. ஏன்னா அவங்க வந்து 2 பேரும் அப்போ ஒன்றா இருந்திருப்பாங்க. அந்த ஞாபகமெல்லாம் அந்த லைட்டை பார்த்தோன்னே அவருக்கு வருது. அதே ரூமு தான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கண்ணை முழிச்சு நீ எனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை வந்து நீ மறந்துட்டடா, நீ வந்து குண்டா தான் இருக்கணும் ஒல்லியாக இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன், அது போக வந்து நீ வேறு வேறு பொண்ணெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்ட, எனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தெல்லாம் நீ மறந்துட்ட அப்படின்னு சொல்லையில் நம்ம ஹீரோ நினைக்கிறான் நீயும் தான் வேறு வேறு பையனை பார்க்க ஆரம்பிச்சிட்ட அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டு அப்படியே நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு இருக்கான். இங்கே கீழே சியோக்கு வந்து பயங்கரமாக அலப்பறை பண்ணிட்டு இருக்கான். ஒழுங்க மரியாதை கான்ஹி என்கிட்ட அனுப்பிடுங்க, என்னடா பண்ணீங்க தடி பசங்களா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கையில் அங்கே ஹீரோ வரான். வந்துட்டு இங்கே பாருடா மச்சான் எவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யாரும் எதுவுமே சொல்லலை. ஹீரோயினோட அப்பா பக்கத்தில் வந்துட்டு ஒழுங்கா கான்ஹியை அனுப்பிடுங்க, இல்லை கிளைண்ட்டுன்னு பார்க்க மாட்டேன் யாருன்னு பார்க்க மாட்டேன், கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு பயங்கரமாக மிரட்டையில் ஹீரோ வந்து சொல்கிறா ஒரு நிமிஷம் நில்லு, இதுதான் கான்ஹியோட வீடு ஹோட்டல், அதுக்கப்புறம் அவர் கான்ஹியோட அப்பா அப்படின்னு சொல்லல என்னால் நம்ப முடியாது அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகி நிற்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் பாஸ்டில் சொல்லியிருப்பா இல்லையா நான் ஹோட்டலில் தான் தங்கினேன், என் எங்கேஜ்
ஃபுல்லாவே நான் ஹோட்டல்ல தான் கழிச்சேன். ஹோட்டல்ல தான் இருந்தேன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேலி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு வந்து எல்லாத்தையும் சொல்லியிருப்பா. அதுக்கப்புறம் காலைல விடிஞ்சோனே நம்ம ஹீரோயின் அப்படியே முழிச்சு பார்க்குறாங்க. நைட்டு நடந்தது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போதை தெளியும் அப்படியே ஞாபகம் வருது. ஹீரோயின் பயங்கரமா வந்து ரொம்ப அவளுக்கு வந்து எம்பாரசிங்கா இருக்கு. அவன்கிட்ட வந்து "நீ வேற பொண்ணெல்லாம் பார்க்குற" அப்படின்னு சொன்னது வந்து இப்படி அசிங்கப்படுத்திட்டோமே நம்ம அப்படின்னு நினைச்சிட்டு கதவை திறக்க பார்க்குறா. கதவு திறக்கவே மாட்டுக்கு. ஒருவேளை கதவு ஸ்டக் ஆக்கிச்சோ அப்படின்னு சொல்லிட்டு இவ பயங்கரமா தட்டுறா. நம்மளோட சியோக் தான் வந்து கதவாண்ட சாஞ்சு படுத்துட்டு இருக்கான். வெளியே வந்தோடனே "உனக்கு ஒன்றும் ஆகலையம்மா, நீ நல்லா தானே இருக்க. அது போக இது உன்னோட ஹோட்டல், இங்கே இருக்கிறவர் உன்னோட அப்பா" அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. "உங்கள் அப்பா தான் செத்து போயிட்டார் நீ சொன்னியே" அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட கேட்கையில் அங்கே ஹீரோ, ஜோ, ஜே எல்லாருமே வெளியே வந்து பாம்பு பொத்துக்குள்ள பாம்பு வர மாதிரி ஒவ்வொருத்தவங்களாம் வந்து எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் பார்த்துட்டு நிற்கிறான். அப்போ வந்து சியோக் சொல்கிறான், "இங்கே பாரு, இந்த தடி பசங்க தான் உன்னை இங்கே தூக்கிட்டு வந்து போட்டிருக்காங்க" அப்படின்னு சொல்லையில், "அட பாவீங்களா, நீங்கள் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க இங்கே" அப்படின்ற மாதிரி இங்கே ஹீரோயின் ஷாக் ஆகி கத்துட்டு இருக்கா. "உங்கள் வீடு வாசல்லாம் என்னடா ஆச்சு, எல்லாம் எதுக்குடா எங்கள் ஹோட்டலில் இருக்கீங்க" அப்படின்னு சொல்லையில் அங்கே மேனேஜர் அங்கிள் வராரு. வந்தோடனே நம்ம சியோக் அவர் குண்டா இருக்கிறத பார்த்து பயந்து பின்னாடி போகிறான். "சரி, நீ போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வாமா சாப்பிட" அப்படின்ற மாதிரி சொல்லையில் இங்கே சாப்பிட ஹீரோயின் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறா. சாப்பாடை வச்சுட்டு போயிடுறாரு. இங்கே ஹீரோயின் ஹீரோவை தான் பார்த்துட்டு இருக்கா. ஹீரோக்கு ஒரு கால் வருது. "தோ வந்துடுற, ரொம்ப எமர்ஜென்சியா" அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாமே போயிடுறான். போகிறத வந்து சியோக்கும் பார்த்துட்டு இருக்கையில் பக்கத்தில் சாப்பிட்றவர் சொல்கிறாரு, "டெய்லி நான் பார்க்குறேன், இந்த பையன் சாப்பிட்றான், இப்போ ஃபோன் வருது, விட்டுட்டு விட்டுட்டு போயிடுறான், சரியாக கூட சாப்பிட மாட்டேங்கிறான், நிறையா இடத்துல கிளினிக் வச்சு பயங்கரமாக சம்பாதிக்கிறான்ப்பா, அது போக கூட ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறதாக ரூமர்ஸ்லாம் வருது, கண்டிப்பாக இவனை கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு செம்ம லக்கியாக இருக்கணும், இவன் ரொம்ப நல்ல பையன், அந்த அளவுக்கு ரொம்ப கைண்டான பையன் தெரியுமா" அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லைங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அப்படியே ஃபீல் பண்ணிவிட்டு அந்த சைட்டில் நின்று நம்ம ஹீரோவோடைய கிளினிக்கே பார்த்துட்டு இருக்கா ஏக்கமா. அப்போ வந்து சியோக்கு பின்னாடி இருந்து வரான். "என்ன நீ இங்கே நின்று வந்து நீ வந்து உன்னோட எக்ஸ் லவ்வரை தான் பார்த்துட்டு இருக்கியா? எனக்கு வந்து நீ எதுக்காக இந்த ஊருக்கு வரமாட்டேன்னு சொன்ன, இப்போ நீங்கள் எதுக்கு வந்திருக்கன்றத ரீசன் கண்டுபிடிச்சிட்டேன். நீ வந்து உன் எக்ஸ் லவர் யார் கூட இருக்கிறான்னு சொல்லி பார்க்குறதுக்காக தான் நீங்கள் வந்திருக்க. எனக்கு இப்போ தான் எல்லாமே புரியுது" அப்படின்னு சொல்லையில் ஹீரோயின் சொல்கிறா, "உன் லிமிட்டை நீ கிராஸ் பண்ணாத, உன் லிமிட்லேயே நீ இருந்துக்கோ, தேவையில்லாமல் என் லைஃப்குள்ளே வராத" அப்படின்னு சொல்லையில், "இது மாதிரி ஒரு நாய்க்குட்டி அங்கே ஒன்று அடிபட்டு இருந்துச்சு, நான் அவன்கிட்ட கொடுத்தேன், வேணா வாயேன் நம்ம போய் பார்த்துட்டு வரலாம்" அப்படின்னு சொல்லையில் 2 பேரும் போய் அந்த நாய்க்குட்டியை போய் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஹீரோ வந்து கிளினிக்கு வந்துட்டு இருக்கையில் நம்மளோட ஜூனியர் பொண்ணு போய் ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணுறா. திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்க. அவன் மேலே ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது. அதெல்லாம் பயங்கரமாக தொடச்சிட்டு இருக்கையில் இங்கே ஹீரோயின் பார்த்து அவளுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. கீழே விழுந்த ஏதோ ஜாமானை எடுக்க போவையில் நம்ம ஹீரோ வந்துடுறான். வந்துட்டு "நீ வந்துட்டியா" அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்குறா. யோக் சொல்கிறான், "தேங்க்ஸ் இந்த நாயை பார்த்துக்கிட்டதுக்கு" அப்படின்னு சொல்கிறான். அப்போ வந்து ஹீரோ சொல்கிறான், "நீங்கள் வந்து என் ஜூனியருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும், அவள் தான் ரொம்ப டேக் கேர் பண்ணா" அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். ஜூனியர் பொண்ணு வந்து அந்த பூனைக்குட்டி தூக்கிட்டு வருது. "கான் ஹே, அப்பாவை பாரு, அப்பாவை பார்த்து அப்பாவை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி விடு" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ வந்து ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரியாக பார்க்கையில் இங்கே சியோக் சொல்லி சிரிக்கிறான். "கான் ஹே, கான் ஹி, ரெண்டுமே ஒரே பேராக இருக்கே" அப்படின்ற மாதிரி அவன் சிரிக்கிறான். இங்கே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, ஹீரோவுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன்னா 2 பேர் தானே அந்த பூனையை வளர்க்கணும் டிஸ்கஷன் பண்ணியிருப்பாங்க. உடனே நம்ம ஹீரோயின், "நான் கிளம்புறேன், எனக்கு நிறையா வேலை இருக்குது" அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லிட்டு அவள் இடத்த காலி பண்ணிடுறா. அதுக்கப்புறம் சியோக்கும் வந்து கிளம்பி போயிடுறான். "நீங்கள் 2 பேரும் கிளினிக்கில் மீட் பண்ணிக்கிட்டீங்க, இப்போ நீ கொஞ்சம் ரிலீஃபாக ஃபீல் பண்ணுறியா? அவங்க 2 பேரும் ஜோடி பொருத்தம் பாரு, எவ்வளோ சூப்பராக இருக்குது, ரொம்ப அந்யோன்யமாக இருக்காங்க" அப்படின்ற மாதிரி சொல்லையில், "இதெல்லாம் பார்த்து நான் ஜெலஸார ஆள்லாம் கிடையாது, அவங்க எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடுறா. ஆனால் போனாலுமே அங்கேருந்து நம்ம ஹீரோவுடைய அந்த கிளினிக்கை தான் திரும்பி திரும்பி பார்த்துட்டு ரொம்ப ஏக்கமாக வந்து அவனை ரொம்பவே மிஸ் பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா ரொம்ப நெருக்கமாக இருக்கா. அதுக்கப்புறம் வந்து அவள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டே இருக்கையில் நம்ம ஹீரோ வந்து வெளியே யாருக்காகவோ வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோயின் பார்க்குறா. யாருக்காகன்னு சொல்லி பார்த்தா ஜூனியருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கையில் 2 பேருமே ஐஸ்கிரீம் சாப்பிட உள்ளே வராங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஹீரோயினுக்கு பிடிச்ச ஃப்ளேவர் தான் வந்து நம்ம ஹீரோ வாங்கி கொடுத்துட்ருக்கான். அதை வந்து நம்ம ஹீரோயின் ஒளிஞ்சு நின்று அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்றத மறைஞ்சு நின்று கேட்டுக்கிட்டு இருக்கா. நான் அடிக்கடி எனக்கு வந்து எதுக்காக இந்த மாதிரி ஃப்ளேவர் ஐஸ்கிரீம்ஸ்லாம் நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கையில் இங்கே நம்ம ஹீரோயின் ஃப்ளாஷ்பேக்கில் யோசிச்சு பார்க்குறா. நம்ம ஹீரோயின் டல்லாக இருந்தால் எப்போயுமே நம்ம ஹீரோ அந்த ஃப்ளேவரில் தான் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பான். இப்போ அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே இருக்கவே முடியல. அவங்க டேர்ன் பண்ண நேரம் அவங்க கண்ணுக்கு படாமல் அப்படியே வெளியே வந்துடுறா. ஒரு பார்க்கில் போய் உட்காந்துக்கிட்டு, "நான் தோத்துட்டேன், நான் ரொம்பவே இப்போ வருத்தப்படுறேன், நான் ஒரு முட்டாள்" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுட்டு இருக்கையில், "எதுக்காக நீயே உன்னை முட்டாளுன்னு சொல்லிக்கிற" அப்படின்ற மாதிரி ஒரு குரல் வருது. நம்ம ஹீரோ தான் வந்து நிற்கிறான். "என்கிட்ட எதுக்காக இப்போ நீ இப்படி அழுதுகிட்டு இருக்க" அப்படின்னு கேட்கையில், "நீ மாறிட்ட, நீ ரொம்பவே மாறிட்ட, டோட்டலாக நீ மாறிட்ட, இதை நான் உங்ககிட்டேருந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அழுகுறாங்க. இதோட இந்த எபிசோட் இங்கே முடிஞ்சிடுது. நெக்ஸ்ட் எபிசோடில் என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.